வணக்கம். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்டா எடுத்துக்காதீங்க. இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில டெலகிராம் லிங்க்கும் குடுத்துருக்கு. அதனால இதில காலையில டெய்லி நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் குடுத்துட்டுருக்கோம். அதனால இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் ஆகும். முடிஞ்சா கனெக்ட் ஆகி செக் பண்ணி பாருங்க. இது ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் கைடுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட டெய்லி 7 டூ 8 நாங்க ஃப்ரீயா இது சொல்லிக் குடுத்துட்டுருக்கோம். முடிஞ்சா கனெக்ட் ஆயிக்கங்க. 7 டூ 8 ஈவினிங் டெய்லி. தேவைப்படுதுன்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் ஆகி ஃபாலோ பண்ணிக்கங்க. ரொம்ப ஸ்லோவா இருக்குங்க சிஸ்டம். 1 செகண்ட். இந்த டெலிகிராமில் மெசேஜ் கொடுத்தீங்கனாலும் கூட போதும். உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கோல்டில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். கோல்டில் பார்த்தீங்கன்னா, நேத்து ஆல்ரெடி கடைசி வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரன் ஆயிட்டு இருந்தது. அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்ல. அதிலேயே ஆடிட்டு இருக்கு. பாருங்க, இந்த ஹைய உடைக்க முடியாம இங்கேயே ஆடிட்டு இருக்கு. கீழனா லோ பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிருக்கு. பட் ஹை இந்த ஹைக்கு போக முடியல மறுபடியும் அகைன். அடுத்து இந்த ஹை, இந்த சும்மா விக்க மட்டுமே பாருங்களேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மேல பெருசா உடைக்க முடியல. ஆனா கீழ பார்த்தீங்கன்னா பாருங்க, நேத்து இந்த இடத்துல ஒரு லோ வச்சது. அதுக்கு பின்னாடி அந்த லோவையும் உடைக்க முடியல. அப்போ பார்த்தீங்கன்னா, எப்படி ரன் ஆகுதுன்னு மட்டும் அப்படியே செக் பண்ணி பாருங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். இதோ இப்படி இந்த கண்டிஷன்ல ரன் ஆயிட்டு இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, இப்படி பாருங்க, ஒரு இந்த மாரி ரன் ஆயிட்டு இருக்கு. அப்போ அந்த ரேஞ்ச் சுருங்கிட்டு வருது அப்படிங்கிறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ரைட்டுங்களா? இந்த மாரி ரேஞ்ச் சுருங்கிட்டு வருது. அப்ப என்ன ஆகும் அடுத்தது? சுருங்கிட்டு இப்படியே நிக்குமா அப்படின்னா, அப்படி நிக்காதுங்க. அது அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணா உடைச்சிட்டு மேல போகணும். இந்த ரேஞ்ச் இதுக்குள்ளேயே இப்படி ஆடிட்டு வந்ததுன்னா, ஒரு கட்டத்தில அப்படியே ஏதோ ஒரு பக்கம் உடைச்சிட்டு மேல போகணும், அல்லது உடைச்சிட்டு கீழ வரணும். இந்த 2 விஷயம் நடக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, மேல ஒண்ணு இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, கீழ சப்போர்ட் இருக்கு. இது எதுக்குள்ள நடக்குதுன்னு பார்க்கலாம் அது. சரிங்களா? இந்த மாரி ஒரு ரேஞ்சுக்குள்ள சுத்திட்டு இருந்ததுன்னா, அடுத்த மார்க்கெட் ஒரு மூவ்மெண்ட் அடுத்த மூவ்மெண்ட்க்கு ஒண்ணு போறதுக்கு ட்ரை பண்ணும். 5 நிமிஷத்துல பார்ப்போம். இது நம்ம இந்த ரேஞ்ச வச்சு தான் எடுத்திருக்கோம். பட் அது பார்த்தீங்கன்னா, மொமெண்ட்டு அதே தான் நடந்திருக்குது பாருங்க. கீழ தொட்டதுன்னா மேல, மேல கீழ தொட்டதுன்னா மேல, மேல தொட்டதுன்னா கீழ அப்படிதான் போயிட்டுருக்கு. நீ இது ஏதோ ஒரு கட்டத்தில மேல பிளாக் பண்ணி மேலயோ கீழயோ உடைச்சு தான் தீரணும். அதே கண்டிஷன்ல நிக்காது. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இப்ப இதுலயே உங்களுக்கு ஒண்ணு பார்க்க முடியுதுங்களா? அதாவது மேல பார்த்தீங்கன்னா, இதுதான் லெவலா வச்சுக்கங்களேன். இந்த லெவலையவே தொட்டும் தொடாமயே திரும்பிட்டு இருக்கிறா. கீழ அதே மாரி அந்த லோவும் கூட தொடல. அப்படியே மேல, 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 மேல வச்சுட்டு வந்துட்டு இருக்கா. இதோ மேலேயும் அதே மாரி தான். அப்படியே ரேஞ்சு சுருங்கிட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப இது அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒண்ணா இந்த லோவ உடைச்சுட்டு கீழ வரணும். அல்லது இந்த ஹைய உடைச்சுட்டு மேல போகணும். புரிஞ்சுங்களா? இதுதான் அடுத்து நடக்கறக்கு பாசிபிலிட்டி இருக்கு. மார்க்கெட்ல இப்படித்தாங்க நடந்துட்டு இருக்குது. மாத்தி, 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 மாத்தி ஒரு ரேஞ்ச் விட்டு அடுத்த ரேஞ்ச், அடுத்த ரேஞ்ச் விட்டு அதுக்கு அடுத்த ரேஞ்ச் இப்படி தான் போயிட்டு இருக்குதுங்க. இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா, மார்க்கெட் ரைட்டு இந்த ரேஞ்ச் உடைக்குதா, எப்போ உடைக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இங்கேருந்து கீழ போச்சுட்டா எங்க போகும்? மேலேருந்து கீழ வந்தா எங்க வரும்? இது அப்படியே கொஞ்சம் புரிஞ்சுட்டோம்னா ஈஸியா இருக்கும். நமக்கு ட்ரேடிங் சப்போர்ட்டா இருக்கும். இப்ப நம்ம நெனைச்ச நேரத்தில எடுக்க மாட்டோம். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த இடம் பிளஸ் இந்த இடம். இது ஈக்குவலா வச்சுட்டு மேல போயிருக்கான். மேல போனவன் இந்த லோவோட ஹை பார்த்தீங்கன்னா இது. இந்த லோவோட ஹைன்னு வச்சுக்கங்களேன் இது. இங்கேயே பார்த்தீங்கன்னா எப்படி இறங்கி வந்திருக்குன்னு பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கி, இறங்கி கீழ வந்திருக்குது. அப்ப அதே மாரி தாங்க ஒரு மார்க்கெட் வருது. அப்ப இடையில பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு லெவல் இருக்கு. இந்த லெவல் உடைச்சாச்சு. அடுத்தது கீழ வந்துச்சு. கீழ எது லெவல் வந்திருக்கு? இதுக்கு கீழ பார்த்தா, இது ஒரு லெவல் இருக்கு. இது இங்க ஒரு ரிவர்ஸ் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்து இங்க ஒரு லெவல்.
அப்போ என்ன பண்ணியிருக்குது, அது இந்த லெவலில் உடைச்சிருச்சு, இந்த லெவலையும் உடைச்சிருச்சு, இந்த லெவலில் வந்து ரிவேர்ஸ் எடுத்துருச்சு. இதனோட எக்ஸ்ட்ரீம் லோ அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த லெவல், அந்த லெவலுக்கு வரல மார்க்கெட்டு. அதுக்கு பின்னாடி மேலே போகிறது பாருங்கள், அப்படியே வந்து ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு லைன் இந்த இந்த லெவல் உடைச்சிருக்குது, அதுக்கடுத்து இந்த லெவல் உடைச்சிருக்குது, இந்த லெவலுக்கு போக முடியல. நியர்பை போயிட்டு பாடி மட்டத்துக்கு வச்சுக்கல, பாடி மட்டத்துக்கு வந்திருக்கானா, வந்துட்டு அங்கேருந்து கீழே ரிவேர்ஸ் விட்டான். கீழே விடுறோம் பாருங்க, மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்தது வந்து ஃபஸ்ட்டு இந்த லெவல் உடைச்சாச்சு. புரிஞ்சுங்களா? இந்த லெவல் உடைச்சாச்சுன்னா அடுத்த லெவல் அது இங்கே ஒரு லெவல் இருக்குது, அந்த லெவலில் தான் நின்றுருக்கேன். இப்போ அந்த லெவல் இது இந்த லெவல் கூட எடுத்துக்கலாம். கசகசன்னு இருக்குங்களா? 1 செகண்ட். மேலே போயிட்டு கீழே வர்ற மார்க்கெட் எப்படி வருதுறாங்க, அந்த லெவல் தான் பிக் பண்ணுறா. ஒன்றும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்க, இது ஒரு லெவலு, இது ஒரு லெவலு, இது ஒரு லெவலு, இது ஒரு லெவல், இப்படி வருது மேலே போகிற மார்க்கெட்டில், அப்சைட் மார்க்கெட்டில். அது ஒவ்வொரு லெவலும் உடச்சிட்டு வந்து ஒரு லெவலில் வந்து இந்த லெவல் வந்தால் கொஞ்சம் மேலே போகிறான், இந்த லெவல் வந்தால் மேலே போகிறான், இந்த லெவல் வந்தாலும் மேலே போகிறான். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி தான் இப்போ கீழே இருக்கிறது பாருங்க, இங்கிருந்து மேலே போனது பாருங்க, இதோ இங்கே ஒரு லெவலு, அடுத்த லெவல் இந்த லெவலு, அதுக்கடுத்த லெவல் இந்த லெவலு, அதுக்கடுத்த லெவல் இந்த லெவல். அது என்ன பண்ணியிருக்கு பாருங்க, இந்த லெவல் உடச்சிருச்சு, இந்த லெவல் விட்டுட்டு இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கு. இந்த லெவலில் வந்து பாடியவே க்ளோஸ் கீழே வைக்கல, வைக்காமையே விக்கு விக்க வச்சுட்டு மறுபடியும் மறுபடியும் மேலே திரும்பிட்டு ட்ரை பண்ணுறான். புரியுங்களா? இந்த இடத்துல வந்து அது அந்த ரேஞ்சும் சுருங்கிடுச்சு இல்லைங்களா? அடுத்தது இப்படி தான் பண்ண ஆரம்பிப்பான். இப்போ ஒரு கட்டத்தில் வந்து மேலேயோ கீழேயோ உடச்சிட்டு போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். இதுதான் மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்குது. இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் கன்ஃபியூஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதை புரிஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒவ்வொரு அப்டேட்டர்ஸ் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மறுபடியும்